படுகிறார்கள். நீ காயமடைந்தா? நீ தோற்றா? இந்த கேள்விகள் அவனை குலுக்குகிறது. ஆனால் அவர் பதில் ஒன்றே, நான் முயற்சி செய்யாம தோற்க விரும்பல. போட்டி நாள், உண்மையான சோதனை பெரிய நாள் வருகிறது. ஒளி, மக்கள், சத்தம். அவர் அந்த மேடையில் நிற்கிறார். முன் நிற்பவர் அனுபவம் நிறைந்தவர், பல வெற்றிகள் கொண்டவர். மக்கள் சிரிக்கிறார்கள். இவன் எத்தனை நேரம் தாங்க போறான் என பேசுறாங்க. அவர் கேட்கிறார், ஆனால் கவலைப்படவில்லை. அவர் மனசுக்குள் சொல்கிறார், நான் ஜெயிக்க வேண்டியவன் இல்லை, நான் நின்று காட்ட வேண்டியவர். போராட்டம் விழுந்தும் எழுந்தும் போட்டி ஆரம்பிக்கிறது. முதல் அடியே கடினம். உடல் குலுங்குகிறது, மனம் தடுமாறுகிறது. அவர் விழுகிறார். அந்த நொடியில் அவனுக்கு வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வருகிறது. அவமானங்கள், தோல்விகள், கிண்டல்கள். அவனுக்கு 2 தேர்வு. 1, அங்கேயே முடிக்க. 2, மீண்டும் எழுந்து நிற்க. அவன் மெதுவாக எழுகிறான், மீண்டும் விழுகிறான், மீண்டும் எழுகிறான். ஒவ்வொரு முறையும் அவன் உடல் அல்ல, அவன் மனம்தான் ஜெயிக்கிறது. உச்சம், உண்மையான வெற்றி போட்டி முடிகிறது. யார் ஜெயித்தார்? அது முக்கியமில்லை. முக்கியமானது இது. அவன் நின்றான், அவன் தப்பவில்லை, அவன் தன்னையே வென்றான். மக்கள் கத்துகிறார்கள், கைத்தட்டுகிறார்கள். அவன் கண்களில் கண்ணீர். அது தோல்வி கண்ணீர் இல்லை, அது நம்பிக்கை கண்ணீர். முடிவு, வாழ்க்கை பாடம். அவன் அந்த நாளில் ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறான். வெற்றி என்றால் மற்றவர்களை வெல்வது இல்லை, உன்னை நீ நம்பிவிடாமல் நின்றதே வெற்றி. அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் அவன் மனம் மாறவில்லை. இன்றும் அவன் சொல்வது ஒன்றுதான், நீ எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியமில்லை, நீ எத்தனை முறை எழுந்தாய் என்பதே வாழ்க்கை. இறுதி வார்த்தை, இந்த கதை ஒரு மனிதனின் கதை மட்டுமில்லை, இது ஒவ்வொரு சாதாரண மனிதனின் கதை. நீ இன்று தோற்றிருக்கலாம், நீ இன்று சோர்ந்திருக்கலாம், ஆனால் நீ இன்னும் நின்றிருந்தால் உன் கதை முடிவடையவில்லை. விடாதே, நம்பிக்கையை கைவிடாதே, உன்னை நீ நம்பு. ஆனால் நீ இன்னும் நின்றிருந்தால் உன் கதை முடிவடையவில்லை. விடாதே, நம்பிக்கையை கைவிடாதே.